ஸோ இது ஃபுல்லாமே ரெஸ்ட்டு தான். இதனாலேயே நம்மளுக்கு முக்கால்வாசி வந்து ஹார்ன் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ வந்து இன்னுமே கொஞ்சம் ஷார்ட் பண்ணோன்னா லைட்டாக லூஸ் பண்ணோம்னா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட ஒரு 2 ரூட்ஸ் ஆரன் வந்துச்சு, சர்வீஸ்க்காக கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஆரன் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி கழட்டிட்டு வந்தாங்க. இதில் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரன் அடிக்கலை அப்படிங்கிற போது சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட காயில் நல்லா இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணிடணும். இப்போ காயில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு கண்டினியூட்டி மோடு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூட்டி மோடு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹார்ன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஸோ அந்த பீப் சவுண்டு கேட்குதுல்ல, ஸோ அது வந்து கண்டினியூட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னா காயில் வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால் மட்டும் ஓகேன்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இது வந்து இன்கேஸ் காயில் ஏதாவது பேஸில் கான்டாக்ட் ஆகிருக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த ஏரியாவில் வச்சு செக் பண்ணணும். ஸோ இந்த பேஸில் ஏதாச்சும் வந்து இன்சுலேட் மெட்டீரியல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காயில் ஃபஸ்ட் ஆகி நம்மளோட பேஸில் கான்டாக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஏரியாவில் வந்து கண்டினியூட்டி வரும். ஸோ இதில் வரல, ஸோ இங்கே மட்டும்தான் வருது. ஸோ இது காயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ன் நல்லாயிருக்கு. உள்ளே நம்ம கழட்டினோம்னா சின்ன சின்ன ரெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஹார்ன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்களா கண்டினியூட்டியே வரல, சுத்தமாக வந்து அவுட்புட்டே காட்டலை. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து காயில் ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி இது பேஸ்லேயும் அவுட்புட் வரல. ஸோ இந்த ஹார்ன் வந்து காயில் ப்ராப்ளங்கிறதுனால இது எங்காச்சும் வந்து நம்மளுக்கு மேபி காயில் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்னை சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட காயிலோட இன்புட்டை செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஹார்ன் வந்து அடிக்கலை அப்படிங்கிற போது நமக்கு வந்து ரஸ்ட்டும் இருக்கலாம், இந்த மாதிரி காயில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காயில் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹார்னுக்கு ஃபஸ்ட்டு காயிலில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். சர்வீஸில் வந்து இந்த ஹார்னை வந்து நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ ரஸ்ட்டுனாலேயும் வந்து நம்மளுக்கு வந்து வரும். இது வந்து ஃபுல்லாக ரஸ்ட்டு, இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து காயில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ரஸ்ட்டும் இருக்குது. இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஹார்ன் வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கால பாருங்கள், இந்த இடத்துக்கால ஒரு இது வந்து சரியாக கான்டாக்ட் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி வராமல் இருந்திருக்கு. ஸோ காயில் இந்த இன்டீரியரில் வந்து உள்ளே நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கான்டாக்ட் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துக்கால லைட்டாக எம்ரி ஷீட் போட்டுட்டு நம்ம வந்து இந்த எக்யூப்மெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதுக்கெல்லாமே வந்து எம்ரி போட்டு ஃபைல் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் வந்து இன்னரை வந்து பார்த்தோம்னா இந்த இன்னரும் அதே மாதிரி தான். இன்னரும் வந்து ரெஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாட்டணும். இதெல்லாம் வந்து ரெஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது காட்டுறேன். ரீவொர்க் பண்ணிவிட்டு நாம் வந்து ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ரஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணி மாட்டியிருக்கோம். காயில் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரஸ்ட் இருந்த காரணத்தினால கரெக்டாக கான்டாக்ட் கிடைக்கல. ஸோ ரஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய வரைக்கும் அப்படியே வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து அந்த இதையும் வந்து இது பண்ணிவிட்டு ரெஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிட்டு பைக்கில் மாட்டி டியூன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு இதை பாருங்கள், இந்த ஹாரனில் ஸோ எவ்வளோ ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாமே ரெஸ்ட்டு தான். இதனாலேயே நம்மளுக்கு முக்கால்வாசி வந்து ஹாரன் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ ஹாரன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லா தான் இருந்துச்சு, காயில் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரஸ்ட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு வந்து சுத்தமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்து இது ரஸ்ட்டெல்லாம் ரொம்பவே க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் ரெஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலைஸாக முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு
ஸோ ரஸ்ட்னாலேயே நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ன் வந்து ஃபுல்லாக வந்து அடிக்காமல் போயிருக்கலாம். இது வந்து எதனால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக மழையில் நனையுது அப்படிங்கிற டைம்லலாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஹார்னை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து புது ஹார்ன் வந்து வாங்கி மாட்டணும் அப்படிங்கிற நீட் இல்லை. ஸோ நம்ம வந்து இதை சர்வீஸ் பண்ணி போட்டோம்னாவே இதோட லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஹார்னை டிஸ்மேண்டில் பண்ணி விட்டுட்டு இதில் மாட்டிட்டோம். ஸோ இதில் மாட்டிட்டு இதை வந்து கையில் கிளாம் பண்ணாதீங்க. ஸோ கீ ஆன் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ அடிக்கலை. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து லைட்டாக வந்து டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக எல்லாமே லூஸில் தான் இருந்துச்சு. ஸோ வந்து இன்னுமே கொஞ்சம் ஷார்ட் பண்ணோன்னா லைட்டாக லூஸ் பண்ணோம்னா ஸோ அவ்வளோதான். இந்த ஷார்ப் ஓகே தான். ஸோ ஈஸியான ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம வந்து இது ஓகே ஆயிடுச்சு.